அன்பிற்கினிய நண்பர்களுக்கு வணக்கம். நாட்டு நடப்பில் இன்று ஒரு நிகழ்ச்சி. ஒரு நாட்டின் பிரதமரை பேட்டி எடுக்கிறார் ஒரு இந்திய பெண் பத்திரிகையாளர். அவர் கேட்ட கேள்வி, காணொளியை பாருங்களேன். அந்த கேள்வியை கேட்ட உடனே அந்த நாட்டின் பிரதமர் ஆடி போயிட்டாரு. அது மட்டும் நடக்கல, ஒட்டுமொத்த உலகமும் அந்த எதிர்கேள்வியை கேட்டு ஒரு பதட்டத்துக்கே ஆளாயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. சம்பவம் என்ன அப்படின்னா, பால்கி சர்மா அப்படிங்கிற ஜேர்னலிஸ்டுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது நியூசிலாண்டோட பிரதமரை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு. இந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு முக்கியமான இந்தியா சார்ந்த பிரச்சனைகளை கேள்வியா வைக்கிறாங்க பால்கி சர்மா. அவங்க வச்ச முதல் கேள்வி என்ன தெரியுமா? காலிஸ்தான் அப்படின்னு ஒரு அமைப்பு இந்தியால தடை செய்யப்பட்ட அமைப்பு, அது ஒரு தீவிரவாத அமைப்பு. அவங்களோட கொள்கை என்னன்னா, பஞ்சாப் அப்படிங்கிற மாநிலத்தை துண்டா உடைச்சு அவங்களுக்கு தனி நாடா கொடுத்துடணுமா, அதுக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு பிரிவினை பேசக்கூடிய ஒரு இயக்கமா காலிஸ்தான் இருக்குது. இந்த காரணத்தினாலையும் இதை தாண்டி பல காரணங்களாலும் இந்த காலிஸ்தான் அப்படிங்கிற இயக்கத்தை இந்திய கவர்மெண்ட் தடை செஞ்சிருக்கு, தீவிரவாத இயக்கமா குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா இந்த இயக்கத்தை சார்ந்த நபர்கள் உங்க நாட்டுல அப்பப்போ போராட்டம் நடத்துறதும், இந்தியாவுக்கு எதிராக ஸ்லோகன்ஸ் விடுறதும், இந்தியர்களுக்கு எதிராக பல வேலைகளை தேவையில்லாம செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க எதுவுமே கண்டுக்காம ஏன் மௌனம் காக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. இந்த கேள்விக்கு அந்த நாட்டோட பிரதமர் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படிங்கிறது பால்கி சர்மாவுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அடுத்த பாயிண்ட்ல செக்மேட் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பால்கி சர்மா ஒரு விஷயத்துல கிளியரா இருக்காங்க, நீங்க எத்தனை மணி நேரம்னாலும் பேசுங்க, நான் குறுக்க பேசவே மாட்டேன், ஆனா பேசி முடிச்ச உடனே செக்மேட் பக்காவா இருக்கும் அப்படிங்கிறது அவங்க பிளான். அவங்க பிளான் படியே பிரைம் மினிஸ்டர் பதில் சொல்ல அலோவ் பண்ணாங்க. பிரைம் மினிஸ்டர் 5 நிமிஷமா தொடர்ந்து பதில் சொன்னாரு. என்ன பதில் சொன்னாரு? எங்க நாடு ஒரு ஜனநாயக நாடு, எந்த நாட்டின் ஜனநாயகம் பேணி காக்கப்படும், ஜனநாயகத்துல எல்லாத்துக்கும் பேச்சுரிமை உண்டு, காலிஸ்தானோட ஆதரவாளர்கள் எங்க நாட்டுல இருந்தாங்கன்னா அந்த ஆதரவாளர்களுக்கும் பேச்சுரிமை உண்டு, அவங்க என்ன வேணும்னாலும் பேசலாம், நாங்க அதற்கு உரிமை அளித்திருக்கிறோம் அப்படின்னு ஜனநாயகம்னா என்ன, பேச்சுரிமைனா என்ன, ஏதோ நமக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு பெருசா நமக்கு கிளாஸ் எடுத்தாரு. கிளாஸ் எடுத்து முடிச்ச உடனே பால்கி சர்மா ஒரே ஒரு எதிர்கேள்வி தான் கேட்டாங்க. என்ன தெரியுமா? இதே பேச்சுரிமை உங்க நாட்டுல யாராவது அல்கேதாவின் சப்போர்டராவோ ISS தீவிரவாத அமைப்பின் சப்போர்டராவோ இருந்தா அவங்களுக்கும் இந்த பேச்சுரிமை உங்க ஜனநாயகத்துல உண்டா அப்படின்னு கேட்க அதிர்ந்து போயிட்டாரு அந்த பிரதமர். என்னப்பா இந்த பொண்ணு இப்படியெல்லாம் கேள்வி கேக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஷாக் ஆனதோடு என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு கரெக்டா புரியல, கூட இருக்க கேளுங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அவருக்கு பதில் யோசிக்கணும். வச்சது செக்மேட். மறுபடியும் அதே கேள்வியை தெளிவா கேட்டாங்க பால்கி சர்மா. இந்த பேச்சுரிமை அப்படிங்கிறது காலிஸ்தானின் ஆதரவாளர்களுக்கு மட்டுமா, இல்லைன்னா ISIS தீவிரவாதியின் ஆதரவாளர்கள், அல்கைதா தீவிரவாதியின் ஆதரவாளர்கள் அவங்களுக்கும் இதே பேச்சுரிமை உங்க நாட்டுல கொடுக்கப்படுமா அப்படின்னு மறுபடியும் அந்த கேள்வியை வைக்க அவர் வேற வழி இல்லாம பழைய பதில மாத்தி பேச ஆரம்பிச்சாரு. எப்படி சொன்னார்னா, எங்க நாடு ஜனநாயக நாடு, ஆனா ஜனநாயக நாட்டுல இஷ்டமேனிகெல்லாம் பேசக்கூடாது, உங்க பேச்சுரிமைங்கிறது சட்டத்தின் உட்பட்டு இருக்க வேண்டும், சட்டத்தை மீறி உங்க பேச்சுரிமை போகக்கூடாது அப்படின்னு ஒரு மாற்றி பேசினார். உலகம் முன்னாடி இந்த பேச்சு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. என்னப்பா இந்த பொண்ணு இந்தியாவோட பிரச்சனைய உலக நாடுகள் மத்தியில இவ்வளவு போல்டா கேட்டு ஒரு பிரதமரையே கரங்கடிச்சிச்சா அப்படின்னு வெஸ்டர்ன் மீடியாஸ் எல்லாம் பரபரப்பா கிளப்பிட்டாங்க. சத்தமின்றி பால்கி சர்மா அப்படிங்கிற ஜேர்னலிஸ்ட் உலக அளவுல பல பிரளயங்களை கிளப்பிக்கிட்டே இருக்காங்க அவ்வப்போது. அந்த பிரளயங்களின் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த சம்பவம். இந்த சம்பவம் தரமான சம்பவம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு இப்பவே ஒரு லைக்கை போட்டுருங்க. அது மட்டும் பத்தாதுங்க, இந்த